चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி. முரளி டேட் 3/12/1983. அவ்யக்த பாப்தாதாவின் மகாபாகியம். சங்கமயுக பிராமணர்களின் சிரேஷ்ட பாக்கியம். இன்று ரத்தின வியாபாரி தந்தை தன்னுடைய வியாபாரம் செய்யும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அனைத்து குழந்தைகளும் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். யாருடன் ஒப்பந்தம் செய்தீர்கள்? மேலும் யாரெல்லாம் செய்தார்கள்? உலகின் கணக்குப்படியோ மிகவும் கள்ளம் கபடமற்ற குழந்தைகள். ஆனால் கள்ளம் கபடமற்ற குழந்தைகள் சாதுரியமான விவேகம் நிறைந்த தந்தையை தெரிந்து கொண்டார்கள். அப்படியானால் வெகுளியாக ஆனார்களா அல்லது சாதுரியமானவர்களாக ஆனார்களா? உலகத்தினர் யார் தன்னை அநேக விஷயங்களில் சாமர்த்தியமானவர்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மனதில் உங்கள் அனைவரையும் வெகுளியானவர்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீங்களோ அவர்களை வெகுளியானவர்கள் என்று கூறுகிறீர்கள். ஏனென்றால் சாதுரியமான விவேகமான தந்தையை தெரிந்து கொள்வதற்கான புத்திசாலித்தனம் சாதுரியம் அவர்களிடம் இல்லை. நீங்கள் மூலத்தை தெரிந்து கொண்டீர்கள். மேலும் அவர்கள் விஸ்தாரத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் ஒருவரில் பல கோடி மடங்கு அடைந்தீர்கள். மேலும் அவர்கள் கோடிகளை எண்ணிக்கொண்டு இருந்து விடுகிறார்கள். தெரிந்து கொள்வதற்கான கண் எதை சிரேஷ்ட ஞானத்தின் கண் என்று கூறுகிறோம். அது ஒவ்வொரு கல்பத்திலும் யாருக்கு பிராப்தி ஆகிறது? வெகுளியான ஆத்மாக்கள் உங்களுக்கு ஆகிறது. அவர்கள் என்ன மற்றும் ஏன் அப்படி மற்றும் இப்படியின் விஸ்தாரத்தில் தேடிக்கொண்டே இருந்து விடுகிறார்கள். மேலும் நீங்கள் அனைவரும் அவர்தான் எங்களுடைய தந்தை, என்னுடைய பாபா என்று கூறி ரத்தின வியாபாரியுடன் ஒப்பந்தம் செய்துவிட்டீர்கள். ஞானக்கடல் என்று கூறினாலும் ரத்தின வியாபாரி என்று கூறினாலும் அவர் ரத்தினங்களை தட்டில் நிரப்பி கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த ரத்தினங்களுடன் விளையாடுகிறீர்கள். அந்த ரத்தினங்களினால் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ரத்தினங்களில் ஊஞ்சல் ஆடுகிறீர்கள். ரத்தினமே ரத்தினம்தான். எத்தனை ரத்தினங்கள் கிடைத்திருக்கின்றன என்று கணக்கு போட முடியுமா? அமிர்த வேளையில் கண் திறந்தவுடனேயே தந்தையுடன் சந்திப்பு செய்து கொண்டே ரத்தினங்களோடு விளையாடுகிறீர்கள் இல்லையா? முழு நாளும் என்ன வியாபாரம் செய்தீர்கள்? ரத்தினங்களின் வியாபாரம் செய்தீர்கள் இல்லையா? புத்தியில் ஞான ரத்தினங்களின் பாயிண்ட்களை எண்ணுகிறீர்கள் தான் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ரத்தினங்களின் வியாபாரி, ரத்தினங்களின் சுரங்கங்களின் எஜமானர்கள். அந்த அளவு காரியத்தில் ஈடுபடுத்துகிறீர்களோ அந்த அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். ஒப்பந்தம் செய்வது என்றால் அனைத்தும் நிறைந்தவர் ஆவது. ஒப்பந்தம் செய்ய தெரியுமா? ஒப்பந்தம் செய்து விட்டீர்களா அல்லது இப்பொழுது செய்ய வேண்டுமா? ஒப்பந்தம் செய்பவர்கள் வரிசைக்கரமாக இருக்கிறார்களா அல்லது அனைவருமே நம்பர் 1? அனைவரின் லட்சியமோ நம்பர் 1 தான். ஆனால் நம்பர் 1 எப்பொழுதும் ரத்தினங்களில் அந்த அளவு பிஸியாக இருப்பார். அவரால் வேறு எந்த விஷயங்களை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மேலும் யோசிப்பதற்கும் நேரமே இருக்காது. மாயாவும் பிஸியாக இருப்பதை பார்த்து திரும்பி சென்று விடும். மாயாவை அடிக்கடி விரட்டுவதற்கான கடின முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்காது. அந்த மாதிரி இன்று பாப்தாதா ஒரு பக்கம் மிகப்பெரிய பெயர் பெற்ற அறிவு நிறைந்தவர்கள் என்று கூறப்படும் குழந்தைகளை அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தோம். அவர்களிடம் அநேக விஷயங்களை தெரிந்து கொண்டுள்ளார்கள். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளவில்லை. அதற்கு மாறாக பிராமண குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தோம். இருவர்களின் வேற்றுமையை பார்த்து பாப்தாதா ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார். நீங்களும் அந்த பாடலை பாடுகிறீர்கள். அந்த பாடல் பிரம்ம பாபாவிற்கு மிகவும் பிரியமானது. பாப்தாதா குழந்தைகளுக்காக பாடிக்கொண்டிருந்தார்கள். அதை இன்று பிரம்ம பாபாவும் மிகவும் மகிழ்ச்சியில் பாடிக்கொண்டிருந்தார்.
எவ்வளவு வெகுளியான, எவ்வளவு அன்பான, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, எப்படி தந்தைக்காக நீங்கள் பாடுகிறீர்கள் இல்லையா? அவ்வாறே தந்தையும் குழந்தைகளுக்காக இதே பாடலை பாடுகிறார். இதே நினைவு சுரூபத்தில் யாருடைய பிரியமானவர்கள், யாருடைய இனிமையானவர்கள், யார் குழந்தைகளுக்காக பாடல் பாடுகிறார் என்ற இந்த நினைவு எப்பொழுதும் பணிவானவராகி ஆக்கி சுய அபிமானத்தின் போதையில் நிலைத்திருக்க செய்து விடுகிறது. இந்த போதையில் எந்த நஷ்டமும் இல்லை. அந்த அளவு போதை இருக்கிறதா? அரைக்கல்பம் நீங்கள் பகவானின் பாடலை பாடினீர்கள். மேலும் இப்பொழுது பகவான் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார். 2 பக்கங்களின் குழந்தைகளை பார்த்து இரக்கம் மற்றும் அன்பு இரண்டும் வந்து கொண்டிருந்தன. பிரம்ம பாபாவிற்கு இன்று பாரதத்தின் மற்றும் வெளிநாட்டின் ஒன்றும் அறியாத குழந்தைகளின் நினைவு விசேஷமாக வந்து கொண்டிருந்தது. உலகத்தினரோ அவர்களை விஐபி என்று கூறுகிறார்கள். ஆனால் தந்தை அந்த குழந்தைகளை விஐபி, அதாவது வெரி இன்னசென்ட் பர்சன், அதாவது மிகவும் ஒன்றும் தெரியாதவர் என்ற இந்த ரூபத்தில் பார்த்து கொண்டிருந்தார். நீங்கள் தெரிந்தவர்கள், அவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கும் ஆறுதல் கொடுங்கள். ஆறுதல் கொடுக்க தெரியுமா? உங்களுடைய வரிசையில் அவர்களுடைய எண் இப்பொழுது பின்னுக்கு இருக்கிறதா அல்லது முன்னால் இருக்கிறதா? என்ன நினைக்கிறீர்கள்? அமைதியின் யோக பயிற்சி செய்வித்தார். அந்த மாதிரி விசேஷமாக அமைதியின் சக்தியை அந்த ஆத்மாக்களுக்கு கொடுங்கள். அவர்களுக்கு ஏதாவது ஆதரவு, ஏதாவது புதிய வழி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுகிறது. இப்பொழுது அந்த விருப்பம் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது வழி காண்பித்து உங்கள் அனைவருடைய காரியமாகும். வழி காண்பிப்பதற்கு ஒற்றுமை மற்றும் திடத்தன்மை என்ற 2 வழிகள் இருக்கின்றன. உங்கள் குழுவின் சுப பாவனை அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு பாவனையின் பலனை கொடுப்பதற்கு காரணமாகும். அனைவரின் நல்ல எண்ணங்கள் அந்த ஆத்மாக்களிலும் நல்ல காரியம் செய்வதற்கான எண்ணத்தை உருவாக்கும். இதே விதியை இப்பொழுதிருந்தே கடைபிடிங்கள். இருந்தும் பெரிய காரியத்தின் வெற்றி எப்பொழுதோ அனைவரின் நல்ல எண்ணங்களின் ஆவுதி போடப்படுமோ அப்பொழுதுதான் ஆகும். புரிந்ததா? பாப்தாதாவோ அனைவருக்காகவும் எந்த ஒரு குழந்தையும் வஞ்சிக்கப்பட்டு இருந்துவிடக்கூடாது என்றுதான் கூறுகிறார். நீங்கள் அனைவருமே அனைத்தும் நிரம்பியவர்களாக ஆகிவிட்டீர்கள் இல்லையா? நல்லது. அந்த மாதிரி சிரேஷ்ட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய சிரேஷ்ட வியாபாரி குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ரத்தினங்களால் வளர்ந்து கொண்டு மேலும் விளையாடக்கூடிய மாஸ்டர் ரத்தின வியாபாரி, தந்தையின் மிக அன்பிற்குரிய, எப்பொழுதும் சகயோகி, கண்டெடுக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளும் கண் உள்ள நிரந்தர சேவாதாரி, எப்பொழுதும் என்னுடைய பாபா என்ற பாடலை பாடக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் अनबु निनेवुगल। तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।